அகீர்த்திஞ்சாபி பூதானி கதேஷந்தி தே அவ்யயாம் சம்பாவிதிச்ச அகீர்த்தி மரணாத் அதிரிச்சது. அதனால் எப்படி இருந்தாலும் நீ யுத்தம் பண்ண தான் உனக்கு நல்லதே தவிர யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது எந்த வீட்லையும் நியாயம் இல்லை. இது தர்ம யுத்தம். அதனால் தர்ம யுத்தம் விடாமல் பண்ணு. மயா துர்பணந்தம் வம்சந்தேத்வாம் மகாரதாக ஏஷாம் செஞ்ச பகுமதா அத்வா யாசிச்ச லாகவம். இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா எவ்வளோ பெரிய மகாவீரன் யுத்தம் பண்ணக்கூடியவன் தேவலோகம் போனவும் சந்திரலோகம் போனவும் ஒன்று சொல்கிறா, பரமேஸ்வரனே ஜெயிச்சுன்னு வந்தேன்னு சொல்கிறா, தேவலோகமே இங்கேருந்து போனேன்னு சொல்கிறா. அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கூடிய கதையே இல்லை. அதெல்லாமே நீ பண்ணுன்னு சொல்கிற அத்தனை என்ன ஆகிடும்? உன்னை பற்றி ரொம்ப லகுவாக சாமானியமாக பேச ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட மகாவீரனை இப்படி ஆகிட்டான், இப்படிப்பட்ட மகாவீரனை அப்படி ஆகிட்டான்னு சொல்லி ரொம்ப உன்னை பற்றி தாழ்வாக பேச ஆரம்பிச்சிடுவா. நன்னாவே இருக்காது, மரியாதையே இருக்காது உனக்கு. அது மாத்திரமில்லை, அவாச்சிய வாதாம்ச வதூன்னு வதிஷ்யந்தி தவ அவிகிதாக இந்ததஸ்த சாமர்த்தியம் ததோ துக்கதரன்னுக்கும். உன்னை பற்றி கண்ணாபனா பேச ஆரம்பிச்சிருவா. அவனாக பேச மாட்டான். அவன் அவ்வளோ கட்டிக்காரனாக இருந்தால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிமா. அதனால் அபவாதங்கள்லாம் அனாவசியமாக வரும். கேட்குறதே காது கொடுத்து கேட்க முடியாது, அப்படிலாம் கெட்ட பேர்லாம் வரும். இப்படிலாம் இருக்கான்னு கஷ்டப்படணும் நீ. அது மாதிரி கேட்குறதே சரியே இல்லை நீ. அதனால் யுத்தம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற. அதோ வா பிராப்சி சொர்க்கம் இத்வா வா போட்ஸே மஹீம் தஸ்மா உத்திஷ்ட கௌந்தே யுத்தாய கிருத நிச்சயா அப்படின்னு சொல்லி ஒன்று எழுந்துரு, யுத்தம் பண்ண எழுந்துரு. உன்னை கொன்னா சொர்க்கலோகத்துக்கு போ, நீ ஜெயிச்சா பூமி ஆளு, தர்மத்தை திருப்பி நிலநாட்டலாம். இதை விட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது எந்த வீட்டிலும் நியாயமே இல்லை என்று அவனை நல்ல கர்மயோகத்துக்கு கொண்டு வரார். ஞான யோகத்தை சொல்லி பார்த்தார். ஆத்மா ஒன்று, அனாத்மா ஒன்று, சரீரம், ஷரீரி, இது அழியும் அது அழியாது எல்லாம் சொல்லி பார்த்தார். அவனுக்கு மனசில் ஏறலை. கர்மயோகத்துக்கு சொல்ல ஆரம்பித்து கர்மாவை பண்ணினா உனக்கு தர்மம், சத்திரிய தர்மம் இருக்கும். இல்லைன்னாக்க உனக்கு என்ன அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் காட்டு இந்த பேச்சை வாங்கிட்டு உட்காந்துருக்காருன்னு சாகிறதே மேலும் தோண்டும் உனக்கு. அதனால் அப்படிலாம் பண்ணாத. நீ ஜெயிச்சா பூமி, தோத்தா வீர சொர்க்கம் இருக்குது. அதனால் இந்த ரெண்டுத்தையும் சந்தேகப்படாமல் தைரியமாக இருந்து மனோபலத்தை வளர்த்துக்கிட்டு யுத்த ரங்கத்துக்கு வா அப்படிங்கிற. ஏஷாத்தே அபிதே சாங்கே புத்தியோகே திமாம் ஸ்ருணு புத்தியாயுக்தோ யஜா பார்த்தா கர்மபந்தம் பிரகாசத்தை. அதனால் திருப்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காத. உனக்கு ஞான யோகம்லாம் சொல்லி பார்த்தாச்சு, உன் மனசில் ஏற மாட்டேங்கிறது. ஏன்னா அதுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான பிறக்கா பிறந்து அந்த உடம்பு வச்சுன்னு வந்திருக்கோம். இதை விட்டுடுன்னா எப்படி விட முடியும் அவ்வளோ சுலபமாக? அதனால் அது ஏறுறதே அந்த வேதாந்த ஞானம் ஏறுறதே உனக்கு ரொம்ப சிரமம். அப்படி ஏறினாலும் அனுபவம் வருது இன்னும் சிரமமாக இருக்கும். அதனால் நீ அதை கேட்குறதெல்லாம் விட்டுட்டு இப்போ கர்மயோகத்தை பற்றி சொல்கிறேன், அதை நன்னா கேட்டுக்கோ. அது மூலமாக உனக்கு எல்லா வித பாவமும் தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். நீ எந்த பாவம் புண்ணியத்தை கொண்டு பயப்படுறையோ யுத்தம் செய்ய மாட்டேன்னு அது கர்மயோகம் செய்ய நீ கர்மா என்னென்ன யுத்த கர்மாவும் உன்னுடைய சுதர்ம கர்மாவும் அதெல்லாம் நீ செஞ்சுட்டேன்னா பலத்தை எங்கிட்டே கொடுத்துட்டேன்னா உனக்கு புண்ணியமும் வராது, பாவமும் வராது, எல்லாம் போய்டும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். மற்றவாளும் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு இவ்வளோ அபூர்வமான மனிதன் ஒருத்தன் இருக்கானே, யுத்தம் பண்ணி இவ்வளோ பெரிய தர்மத்தை காப்பாற்றி இவ்வளோ பண்ணால் கூட அவனுக்கு எந்தவித சுகத்துக்கும் பாதிக்காமல் இருப்பானே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவனை பார்த்துன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்படுற அளவுக்கு ஆகிடுவா. அதனால் நீ வா அப்படிங்கிறான். நேஹ அபிக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோ நிவித்தியதே சொல்பமப்பிய தர்மத்தை திராகித்தே மகதோ பயம். இப்போ நீ சும்மா உட்கார போகிறதில்ல, எதையா பண்ணிட்டு தான் உட்காந்துருக்க போகிற. யுத்தம் பண்ணலே வச்சுக்கோ. அதனால் என்ன பண்ண போகிற நீ? பகவான் தியானம் பண்ண போகிற, வேறு பண்ண ஒன்றும் இல்லை. வீட்டில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க போகிறேன், புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்க போகிறேன், வேறு ஏதாவது பார்க்க போகிறேன், வேறு காரியத்தை பண்ணிட்டு இருக்க போகிறேன். அப்படி வெறும் உட்காரத்தை காட்டணும். நல்ல காரியத்தை ஆரம்பித்தா உனக்கு ஒரு தோஷமும் கிடையாது, நல்ல புண்ணியம் கிடைக்கும். அதனால் நேஹ அபிக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே. நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது பண்ணினால் அதுக்கு எந்த தோஷமும் வராது, எந்த கெடுதலும் வராது, எந்த விடுதலும் வராது. நீ தனியாக உட்காந்து என்ன பண்ண போகிற? நீ உன் மனசு பாட்டுக்கு இங்கே போய்ட்டு போகிறது, உடம்பு பாட்டு இங்கே உட்காந்துருக்க போகிறது, ஒரு காரியமும் செய்ய முடியாது. பாட்டுக்கு சோம்பேறித்தனம் தான் உங்கள்கிட்ட வறுமைத்தனம், வேறு ஒன்றும் வராது. அதை காட்டிலும் சுறுசுறுப்பாக இருந்து மனோபலத்தோடு இருந்துக்கிட்டு சுதர்மத்தை காப்பாற்றுறதுக்கு வேலை செஞ்சேன்னா பல லாபம் உண்டு. அது இல்லாமல் போனேன்னா உனக்கு சிரமந்தான் வரும் என்று சொல்லி
நேக அபிக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பமிப்பிய தர்மஸ்ய திராயத்தோ பகுதோ பயா. அதனால் எவ்வளோ முடிஞ்சதோ அந்த அளவாக யுத்தரங்கத்தில் இறங்கி வேலை செய்யி மாட்டேன்னு சொல்லாதே சுதந்திரம் தான் ரொம்ப நல்லது. விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாகா க்ஷணந்தாஷ்ட புத்தியோ அவ்யவசாயினாம். அதாவது ஒரு மனுஷன் விவசாயம் பண்ணுறான்னா, இப்போ நம்ம நினைக்கிறோம் விவசாயம்னா நெல் பயிரிடுறதுலேருந்து ஆரம்பித்து அவெல்லாம் விவசாயிகள்ங்கிறோம். முயற்சி பண்ணுறவங்களாம் விவசாயி, முயற்சி பண்ணாங்கன்னா அவ்விவசாயின்னு பேர். அந்த வகையில் இவனும் முயற்சி பண்ணி விவசாயத்துக்கு போகிறதுனால இவனே விவசாயிங்கிறோம். நம்ம வெறும் பயிர் பண்ணுறது மாத்திரம் விவசாயி இல்லை. இன்றைக்கி பயிர் பண்ணுற விவசாயிகள் சொன்னாலும் அவன் முயற்சி பண்ணி எடுத்து சிரமப்பட்டு காத்தால் போய் எழுந்து தண்ணி ஊற்றி அதெல்லாம் பண்ணி பயிர் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனால அவனை விவசாயிங்கிறோம். ஆக யார் முயற்சி பண்ணி காரியங்களை செய்கிறாளோ அவன் விவசாயி. யார் ஒருத்தன் முயற்சி பண்ணாங்க காரியங்களை செய்யாமல் போகிறானோ அவன் அவ்விவசாயி. அவன் மூர்க்கன், முட்டாள். அதனால் யாராக இருந்தாலும் வேலையை செய்கிறது தான் மனுஷனுடைய முக்கியமான கடமையை தவிர வேலை செய்யாமல் உட்காந்துருக்கேன்னா அவன் சோம்பேறி ஆகிடுவான், ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால் விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருந்தனந்தன. வேலை பண்ணணும், நல்ல வேலை பண்ணணுங்கிறத தீர்மானமாக நீ இரு. அதை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காத. பகுஷாகா க்ஷணந்தாஷ்ட புத்தியோ அவ்விவசாயினாம். அந்த மாரி நிச்சயமாக இருந்து ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லாமல் போட்டால் என்ன ஆகிடும்? பல தினசான குழப்பங்கள், பல தினசான சிரமங்கள், பல தினசான சிந்தனைகள், இதெல்லாம் ஒன்றையே வாட்டி எடுத்து ரொம்ப உபதிரப்படுத்தும். இந்த உபதிரப்பட்டுன்னு உட்கார்ந்து நீ உட்காரத்தை காட்டிலும் நல்ல டைவர்ஷன் தெரியல, நல்லபடியாக வேலை செய்கிறோம், நல்ல வேலை செய்கிறோம், தர்ம வேலை செய்கிறோங்கிறது அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டேன்னா உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதனால் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது நீ சொல்லாதே. வேலை செய், நல்ல வேலை செய். கர்மயோகத்துக்கு வா, ஞான யோகத்துக்கு வா, மோட்சம் அடைகிற வழியை பாரு. தர்மத்தை செய்கிற வேலையும் பாரு. தர்மத்தை செய்கிற வேலை தான் நியாயமான வேலை. தர்மத்துக்கு விரோதமாக செய்கிற செயல் எல்லாம் நியாயமே இல்லை, அந்நியாயம், பாவம், தோஷம், துக்கம் எல்லாம் சேர்ந்து உன்னை வாட்டி விட்டுரும். ஒன்று யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதிந்த அவிசிதா வேதவாதர்தா பார்த்தா நானிதஸ்தி இது வாதனா. வேதங்கள் சொல்கிறது முழுக்க எதை சொல்கிறதுனால் கர்மகாண்டத்தை நிறைய சொல்கிறது. அதனால் கர்மகாண்டம் சொல்கிறதுனால அதிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ பக்குவம் அடைஞ்சேன்னா கொஞ்சம் மேலுமே போகணுமே தவிர அங்கேயே உட்காந்துக்கூடாது. இது வரைக்கும் அஜ்ஞான திசையில் நாமெல்லாம் இருக்குமோ அது வரைக்கும் வேதத்தில் சொன்ன வார்த்தைகளை பற்றி கேட்டு அதன்படி காரியங்களை பண்ணிகிட்டே இருக்கணும். வைதிக கர்மாக்களை விடாமல் பண்ணணும். சந்தியாவதனம், சமிதாதானம், அக்னிஹோத்திரம், உபாசனம், ஏதாவது ஒரு அக்னி சம்பந்தத்தோட மனுஷ வாழ்க்கை இருக்குதுன்னா மனுஷ வாழ்க்கையே. அதனால் இந்து மதத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அக்னி சம்பந்தத்தோடு வாழணும். பிறந்த உடனே ஆரம்பிக்கிறது ஜாதகர்மான்னு சொல்லி அக்னி சம்ஸ்காரத்தோடு. சாகும்போது அவன் தலையில் உடம்பு எரியறதுக்கு நெருப்பை கொண்டு போட்டிடுறான் அவங்ககிட்ட. ஆக முதல்ல சாகர வரைக்கும் பார்த்தால் அக்னி தொடர்பு இல்லாமல் மனுஷ வாழ்க்கையே இல்லை. அது வேதோக்த கர்மாக்கள் பிரகாரம் பண்ணணுன்னா எந்த கர்மாக்கள் பண்ணாலும் அக்னி சம்ஸ்காரம் ரொம்ப அவசியமானது. அதனால் அந்த அக்னி சம்ஸ்காரத்தை செஞ்சுன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியது. அஜ்ஞானுடைய நிலைமை, அறியாமையினுடைய நிலைமை, வேதம் படித்தவனுடைய நிலைமை, ஞான மார்க்கத்துக்கு இல்லாமல் யார் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கானோ அவனுடைய நிலைமை. ஞான மார்க்கம் போகணும் இதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் ஞான மார்க்கத்தை வர வேண்டிய நீ இன்னும் அஜ்ஞானி மாதிரியே உட்காந்து சொல்லிட்டு உட்காந்துருக்காது. நீ யாமிமாம் புஷ்பிதாம் பாச்சம் பிரவதிந்த அவிபஷ்யதா வேதவாதர்த்தா பார்த்த நானியதஸ்தி வாதினா காமாத்மனா சொர்க்கபராக ஜென்மகர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷமுகலாம் போகேஸ்வரி கிருத்திம் பிரதி. என்ன சொல்கிறது வேதங்கள்லாம்? நீ சொர்க்கலோகம் போகலாம், சௌக்கியமாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ இங்கே குழந்தைகளேன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது கொஞ்சம் சந்தோஷம். நம்மமே இருக்கலாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு சுகமாக இருந்தால் வாழ்க்கையில் அது ஒரு சந்தோஷம். ஒருத்தருக்கும் ஒரு காரியங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு உச்சக்கட்டம் என்ன? சொர்க்கலோகத்துக்கு போய் தெய்வத்தோட ஆனந்தமாக இருக்கிறது தான் பேர். அதுவும் அங்கேயே இருக்க முடியாது பெர்மனெண்ட்டாக. நீ எவ்வளோ புண்ணியம் அது வரைக்கும் சொர்க்கத்தில் வரலாம், அப்புறம் திரும்பி இறங்கி வர வேண்டியதான் பூலோகத்தை பார்க்க. அதனால் வேதங்கள் சொல்கிற கர்மானுஷ்டானங்களாம் எதை சொல்கிறதுனால் சொர்க்கலோகம் அடையிறதுக்கு வேணுங்கிற வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்து அக்னிஹோத்திரம் பண்ணு, உபாசனம் பண்ணு, நித்தியகர்மாவை விடாத, இதெல்லாம் சொல்லி ஒன்று இந்த வழிக்கு ஐஸ்வரம் வருது. ஏன்னா சாமானிய மனுஷன் கெட்டு போகக்கூடாது, அவனும் மனக்குழப்பத்தோடு போகக்கூடாது. அவனும் வேதத்தோடு போகணும், வேதத்தை சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானத்தோடு செய்யணும். பிற்பாடு அவனே செஞ்சு அழுத்து போகும்போது என்னாகும்? தானாகவே ஞான மார்க்கத்துக்கு வர தோன்றிடும். ஆக கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம்,
பக்தி மார்க்கம், இப்படியாக பகவத்கீதையில் பிரித்து ஞான மார்க்கத்தை நன்னா சொல்லி அதுக்கு சாதனையாக கர்ம மார்க்கத்தையும் சொல்லி பக்தி மார்க்கத்தையும் சொல்லி வழிமுறைப்படுத்தி நம்ம எல்லாம் நல்வழிப்படுத்தி கொண்டு வரத்துக்கு சரியான வழி சொல்கிறது இது பகவத்கீதை. ஆக கர்ம மார்க்கம் சாதன மார்க்கம், பக்தி மார்க்கம் இன்னும் கொஞ்சம் பெரிய சாதனைகள், ஞான மார்க்கம் அதுதான் வாழ்க்கையில் அடைய வேண்டிய முக்கியமானது. 5ஆம் கிளாஸ் அல்லது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறது கர்ம மார்க்கம், 11, 12 படிக்கிறதெல்லாம் பக்தி மார்க்கம். காலேஜுக்கு போயிட்டு மேற்கொண்டு பிஹெச்டியில் வாங்கிட்டான்னா அவன் ஞான மார்க்கத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு படியாக ஸ்டெப்பாக நம்ம லைஃபும் போகிறதுக்காக வந்தது வேதங்கள், இந்து மதங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம். அதனால் இப்போது மேல் கிளாஸ் போக போக கீழ் கிளாஸ்லாம் எப்படி போய்டுறதோ நமக்கு போகலாம். ஆனால் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கும் அது. நாம் வேண்டாம் 8ஆம் கிளாஸ் போக வேண்டாம், 12ஆம் கிளாஸ் போக வேண்டாம், காலேஜுக்கு போய்ட்டோன்னு சொல்லிக்கலாம். காலேஜை மூட்டிட்டு மாதிரி நம்ம போய்ட்டோம்னா நிறைய பேர் படித்து முன்னுக்கு வரணுமே. அதுபோலேயே நாம் ஒரு கர்ம மார்க்கத்தில் இருந்துட்டு அதுலேருந்து பக்குவம் அடைஞ்சு பக்தி மார்க்கத்துலேருந்து பக்தி மார்க்கத்துலேருந்து ஞான மார்க்கத்துக்கு நம்ம போயிட்டுருக்கலாம். நம்ம மேலே போக இந்த கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம்லாம் நம்ம விட்டு போயிடும். நாமே விட்டால் தோஷம், அதுவே நம்மளை விட்டால் போனால் தோஷம் அல்ல என்பது தான் நம்ம இந்து மதத்துடைய ஒரு நேர்த்தி. ஆகினால நாமே சாதனைகளெல்லாம் செஞ்சு பலத்தை அடைய மேலே அடைய சாதனைகள்லாம் குறைஞ்சிட்டே வரும், அப்புறம் போயிடும். கடைசியாக சாதனத்து லட்சியமாக உள்ள ஞான மார்க்கத்தை வந்துட்டோம்னா அப்போது இந்த சாதனை பண்ண அத்தனையும் கூட போயிடும். நமக்கு போயிடுமே தவிர மற்றவாளுக்காக உபயோகமாக இருக்கும். அவளும் ஏறி வரணும், மேலே வரணும், போகணும், எல்லோரும் உபயோகப்படுத்திக்கணும். அதனால் ஏணியிலேருந்து மேலே ஏறி போகிறோம், அப்புறம் இறங்கிடணும். அப்புறம் நமக்கு தேவையில்லை ஏணி விற்க முடியுமா, அடுத்தவன் ஏற வேண்டாமா அந்த ஏணியை வச்சுக்கிண்டு. அதுபோல் ஞான மார்க்கத்துக்கு காரணமாக உள்ளது பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம். நம்ம கர்ம மார்க்கம் செஞ்சு அதிலே பக்தி மார்க்கத்துக்கு வந்து பக்தி மார்க்கத்துலேயும் ஞான மார்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியம். ஆனால் மற்றவாளுக்காக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. தவிர கர்ம மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் அதுக்கு மேலே போனவா. ஆனால் நம்ம பேர் மாதிரி நிறைய பேர் வரணும். அதே பேர் கர்ம மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கம் வரத்துக்காக அது அப்படியே இருக்கணும். அதைத்தான் பகவான் இங்கே அழகாக சொல்கிறார். காமாத்மனா ஸ்வர்கபராக ஜென்ம கர்மஃலப்பிரதாம் கிரியா விசேஷபகலாம் போகேஸ்வரிய கதிம் பிரதி. போகேஸ்வரிய பிரசக்தானாம் தயா அபகிருத ஜெயசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதோ ந விதீயதே. ஒருத்தன் ஞான மார்க்கத்துக்கு வரானோ அவன் அதிலேயே மூழ்கி போயிடுவான். பக்தி மார்க்கத்திலேயே மூழ்கி அல்லது கர்ம மார்க்கத்திலேயே மூழ்கி அதிலேயே மயங்கி போயிடுவான். அப்படி பழக்க என்ன ஆகும், அவன் புத்தி என்ன ஆகும், கர்ம மார்க்கமே பண்ணலாமேன்னு திருப்பி அந்த சொர்க்க சுகத்தை அடையலாமே, இந்த சுகத்தை அடையலாமேன்னு அந்த ஆசையிலே போய்டும். ஞான மார்க்கம் வரத்துக்கு அவனுக்கு புத்தியில் தோணாது போயிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. கர்ம மார்க்கத்தை கடைபிடிக்கணும் சாதனைக்கு ஆளுக்காக. அதையே சாதனை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதனையுடைய பலன் ஒரு நாள் உண்டு. அந்த பலன் அடைஞ்ச ஒருபாடு அந்த கர்ம மார்க்கத்தை அப்படியே விட்டுன்னு அப்பவும் நான் அதே பண்ணிருக்கேன்னா அது பிரயோஜனப்படாதது. போகேஸ்வரிய பிரசக்தானாம் தயா அபகிருத ஜெயசாம் விவசாயாத்ம புத்தி சமாதோ ந விதீயதே. திரைகுண்ய விஷயோ வேதாக நிஸ்திரீகுண்யோ பவார்ஜுன நிர்தந்தோ நித்தியசுத்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான். வேதங்களை அதை பற்றி சொல்கிறது திரைகுண்ய விஷயா. சத்துவம், ரஜஸ், தமஸ் 3 குணங்கள். சத்துவம் நல்ல வெளுப்பாக இருக்கக்கூடியது, தூய்மையாக உள்ளது. ரஜஸ் கொஞ்சம் ஷேப்பு, தமசு கொஞ்சம் கருப்பு. இந்த 3 விஷயம் வர்றது தான் நம்முடைய புண்ணிய பாவத்தை விட்டு வரக்கூடியது. சுத்தமாக இருந்தால் மனசு எப்படி இருக்கும், சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அஜோகுண தமோகுணமான என்ன ஆகிடும், மனசு கெட்டு போய் உபதிரப்பட்டு கொண்டு நாமும் உபதிரப்பட்டு அடுத்த வாழ்க்கை உபதிரம் பண்ண முடிய அளவுக்கு ஆகிடுவோம். அப்படி போகிறத காட்டிலும் சத்துவகுணத்தை அடிப்படையாக வச்சு வருது நல்லது. அதனால் திரைகுண்ய விஷயமாக வேதாக சத்துவம், ரஜஸ், தமஸ் 3 விஷயங்களை பற்றி மாத்திரம் வேதங்கள்லாம் சொல்லும். வேதாந்தத்தை பற்றி சொல்கிறதுக்கு அடுத்த கொடியில் போகணும். நம்ம வேதம் ப்ளஸ் வேதாந்தம். வேதம் எல்லாம் கர்மகாண்டத்தையும் பக்தி மார்க்கத்தையும் சொல்லும். அதனுடைய முடிவான உபனிஷத்துகளெல்லாம் ஞான மார்க்கத்தை கொண்டு விடும். அதனால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சாதனைகள் செய்தால்தான் சாதித்து அடைய முடியும். சாதனைகள் செய்வது என்ன, கர்ம மார்க்கத்திலையும் பக்தி மார்க்கத்தையும் சென்று கொண்டே இருக்கிறது தான் சாதனைகள். ஞான மார்க்கம் தன்னைத்தானாகவே வரக்கூடியது. அது வந்ததுன்னா இது 2 தானாகவே நம்ம விட்டு தானாகவே ஓடி போயிடும், நமக்கு வேலை இல்லைங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி திரைகுண்யோ வேதாக நிஸ்திரீகுண்யோ பவார்ஜுன நிர்தந்தா நித்தியசுத்தஸ்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான். ஆத்மா எப்படி இருக்குது, 2 ஒரே பரம்பொருளாக இருக்குது. நித்தியசுத்தஸ்தா எப்பொழுதும் சத்துவசந்தமாக ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது.
நிர்யோக க்ஷேம ஆத்மா. யோகம்னா பண வரவெல்லாம் கொண்டு வர்றது, நிர்யோகம்னா பண வரவு பாவ புண்ணியம் ஒன்றுமே கொண்டு வர முடியாது. சுத்தமான சுரூபம் இருக்கோ நிர்யோகம் பேர். யோகம்னாலே ஏதாவது வந்து போகிறது தான் யோகத்துக்கு பேர். யோகம் அடிச்சதும்மா, அப்புறம் யோகம் இப்படி ஆகிடுதேம்மா. ஆக யோகம்னு சப்தம் வந்தாலே புண்ணிய பாவ சமத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். அதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் கூடியது ஆத்மஸ்வரூபம்னு தான். உன்னுடைய நிஜமான சுரூபம் அதுதான். அதனால் ஆத்மஸ்வரூபத்துக்கு அடைய வேண்டிய வழியை நம்ம பார்க்கணுமே தவிர பாக்கி வழியெல்லாம் சாதனைகளாக உபயோகப்படுத்திக்கிட்டு மேலே மேலே காரியங்களை பண்ணியிருக்கணும். சாதனைகளே முழுப்பின் வாழ்நாள் முழுவதும் போகக்கூடாது. சாதனைகளை செஞ்சு அது மூலம் சாத்தியமான பலனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.